ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் மேல் இறங்குவதாக. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அன்பானவர்களே, இந்த ஜாதி பிசாசு, அதாவது உயர்ந்தவன், தாழ்ந்தவன், தீண்டத்தகாதவன், இங்கே வர முடியாதவன், அங்கே உட்காரக்கூடாதவன் என்றெல்லாம் மனிதர்களை ஜாதி என்னும் பேரினாலே அந்த விரோதமும் குரோதமும் சாபங்களும் பகைகளும் விரோதங்களும் வளர்த்திருக்கிற ஜாதி பிசாசு. மதவெறி என்பதனுடைய அந்த குருட்டாட்டத்தினால அண்ணன் தம்பியாக, தாய் தகப்பனாக, சகோதர சகோதரிகளாக, குடும்ப அங்கத்தினர்களாக ஜாதி மத இன பேதமில்லாமல் வாழ்ந்த இந்த நாட்டிலே இன்றைக்கு ஜாதி மதம் என்கிற அந்த பிசாசின் ஆவிகள் பிடித்ததுனால ஒருவரை ஒருவர் சத்ருவாக, ஒருவர் ஒருவர் இதோ விரோதிகளாக, ஜென்ம விரோதிகளாக ஒருவரை ஒருவர் பார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய மிக தந்திரமான பகை விரோத சூழ்ச்சி காரியங்களையும் அதுக்கு பின்னணியில் இருக்கிறவர்களையும் உலகமே இன்றைக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. பரலோக தேவன் உங்களுக்கு நமக்கு சொல்லும் ஒரு செய்தி என்ன? இந்த ஜாதி பிசாசு மனிதர்களை மனிதர்கள் மதிக்காமல், மனிதர்களை ஜாதி மதம் இனம் குலம் சொத்து சுகம் பகை என்ற பெயரால், பதவி என்ற பெயரால், அரசியல் கட்சி என்ற பெயரால் ஒருத்தர் ஒருத்தர் விரோதித்து சமாதானத்தை கெடுத்து கலகமும் சீரழிவும் எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் மிகுந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நாம் செய்ய வேண்டியது என்ன? உபவாசம் இருந்து நாம் தேவனுடைய பலத்தை அதிகமாக விரும்பி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்ன மாபெரும் சத்தியம், உபவாசத்தினால் என்று ஜெபத்தினால் என்று இந்த பிசாசுகள் ஓடாது என்று சொன்னார். ஆகவே எத்தனையோ சம்பவங்களை பேசிக்கொண்டு போவதை விட தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து உபவாசம் இருந்து ஜெபித்து குடும்பங்கள் விடுதலை பெற, ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் விடுதலை பெற, சகோதர சகோதரிகள் விடுதலை பெற, சமுதாயம் விடுதலை பெற, சபை குடும்பங்கள் விடுதலை பெற, சமுதாயத்தில் இருக்கிற எல்லோரும் விடுதலை பெற, நமது மாநிலங்கள் விடுதலை பெற, நம்முடைய தேசம் பூரணமாய் விடுதலை பெற, பிசாசு பிடியிலிருந்து, கோலியாத்தின் ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை பெற தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், உபவாசத்தோடு கூட நாம் அதிகமாக தேவ சமூகத்தை தேடி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் எல்லா பிசாசின் ஆவிகளையும் அவர் தேசத்திலிருந்தும் மாநிலத்திலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் பட்டணங்களிலிருந்தும் தெருக்களிலிருந்தும் வீடுகளிலிருந்தும் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் இருந்தும், ஏன் அரசியலில் இருந்தும் சர்வ வல்லமுள்ள கடவுள் அதை இயேசுவின் நாமத்தில் துரத்தி விடுவார். உபவாசமும் ஜெபமும் பரலோக தேவனுடைய மகிமையை நமது தேசமெங்கும் சமாதானமும் சௌக்கியமும் சகோதர அன்பும், எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணத்தோடு உன்னை நேசிப்போது போல் உன் அயலானை நேசி என்று உண்டாக்கிய கடவுள் போதித்த அந்த அன்பின் போதனை இந்த தேசமெங்கும் வளர நாம் உபவாசம் இருக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது எங்குமே சமாதானமும் சௌக்கியமும் அன்பும் பெருகும்படி கிறிஸ்துவின் ஆவியானவர் எல்லா இடத்திலும் பூரண விடுதலையை அவர் கட்டளிடுவார். அது உங்கள் வீடாக இருக்கட்டும், தேவையில்லாத வழக்குகள், வாக்குவாதங்கள், பகை விரோதங்கள்லாம் இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போகும். ஒப்பு கொடுப்போமா?
அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஜாதி பிசாசுகளை துரத்துவதற்கென்றே நீர் கொடுத்த கட்டளை உபவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆக வெறுமனமே எங்கள் நன்மைகளுக்காக, எங்கள் தேவைகளுக்காக மாத்திரம் நாங்கள் ஜெபிக்க நாங்கள் அழைக்கப்படவில்லை. ஆண்டவரே, நாட்டையும் மாநிலத்தையும் ஜனத்தையும் இனத்தையும், ஆண்டவர் ஊரையும் தெருவையும் வீட்டையும் பிடித்து ஆட்டி படைக்கிற எல்லா விதமான ஜாதிகளின் பிசாசுக்களை ஒழிக்க ஆண்டவரே உபவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த வல்லமையை நம்முடைய ஜனங்களுக்கு தாரும். சபைகளெல்லாம் அப்படி மாறும்படி செய்யணும். ஊழியர்களெல்லாம் அப்படி மாறணும். எங்கும் சமாதானம் ஆவியானவர் வர வேண்டும். ஒருவரை நேசிப்பது போல் பிறரை நேசிக்கிற இயேசுவின் அன்பின் போதனை எங்கும் வளர வேண்டும். இவைகளை கெடுக்கிற பிசாசுகளை தடுக்கிறோம் இயேசு நாமத்தினாலே. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.